கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, கண்மணிக்கு வந்து அவங்க வீட்லேருந்து ஒழுங்காவே சீர் கூட செய்ய வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே அசிங்கப்படுத்தி அவங்க அம்மாவையும் அத்தையும் அனுப்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்டாக தீபாவளிக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்க அப்படின்னா, கண்மணி வீட்ல இருந்து வருவாங்க. அவங்க அம்மாவும் அத்தையும் பார்த்தீங்கன்னா, திரும்ப நாங்கள் சீர் செய்ய வந்திருக்கோம். முறையா சீர் செஞ்சு மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. "என்னது இந்த கட்டப்பையிலையா சீர் செய்ய போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பாட்டி ஏளனமா பேசுவாங்க. அப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேலை பார்க்குற ஆளுங்க எல்லாம் 34 தட்டு எடுத்துட்டு வரிசையா வந்து வைப்பாங்க. "என்ன இவ்ளோ தட்டு இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிருவாங்க. பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா, ஆறுமுகமும், பைரவியும் வருவாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, "நாங்க தான் கண்மணியோட அண்ணன், அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ எங்க சைட்லேருந்து எங்க வீட்டு பெருமைய இது பண்ணணும். அதனால தான் நாங்க இவ்ளோ சீர் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, "கண்மணி உனக்கு என்னப்பா சந்தோஷமா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆறுமுகம் வந்து கேட்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சீர பார்த்து வாய் அடைச்சு போய் பாட்டி இருப்பாங்க. கொஞ்சம் கூட பதில் பேச முடியாம பாட்டி வாய் அடைச்சு போய் இருப்பாங்க. பவித்ரா பார்த்தீங்கன்னா, எல்லா சீரையும் பார்த்துட்டு, "எங்க வீட்லேருந்து வந்த தட்டோட அதிகமா இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆமா, தீபாவளி அப்படிங்கிறது ஒரு தடவ தான் வருது. அப்படி இருக்கும்போது அது சிறப்பா செய்ய வேணாமா?" அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்து கண்மணி வந்து ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷமாயிருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.